நெல்லிக்காய் ஜூஸும் பண்ணி கொடுப்போம், நம்ம ஜூஸும் குடிக்கலாம். ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நெல்லிக்காய் நம்ம வயிற்றுக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது, தலைக்கு நல்லது. நம்ம எத்தனையோ முறை கட் பண்ணி விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்பதான் காமிச்சேன் உங்ககிட்ட. இந்த கறிவேப்பிலை செடியை அவ்வளோ பெருசுதான் வாங்கணும், சின்ன செடியா நெல்லிக்காய் மரம். இப்போ இவ்வளோ பெருசா இருக்குதுன்னா இந்த 2 வருஷத்துல நீங்க எப்படியும் நான் ஒரு 10 முறை கட் பண்ணி விட்டுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை ப்ரூனிங் பண்ணி விட்டுருப்பேன். இந்த கிளையெல்லாம் கிளை எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டு இப்போ மரமா நிக்குது. இது பார்க்கலாம். இது நெல்லிக்காய் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு நான் அது காட்டுவேன். அதுவும் ஒரு பெரிய இதுதான். நம்ம வீட்லயே நெல்லிக்காய் மரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நெல்லிக்காய் ஏன்னா அது 2வது வருஷம் 3வது வருஷத்துல தான் நெல்லிக்காய் வைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மாலை வணக்கம், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நம்ம நெல்லிக்காய் செடி பத்தி பார்க்க போறோம். நெல்லிக்காய் மரம் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிற மரம், பழம், காய். நெல்லிக்காய் நம்மளுக்கு நிறைய இரும்பு சத்து இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அது நம்மளுக்கு நம்ம எப்படி பயன்படுத்தலாம், எதுக்கு பயன்படுத்தலாம், நெல்லிக்காயில நம்மளுக்கு என்ன பயன் இருக்குது, நம்ம அதை எப்படி பராமரிக்கணும், எப்படி வளர்க்கணுன்றத பத்தி இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நெல்லிக்காய் ஃப்ரெண்ட்ஸ், நெல்லிக்காய் மரமாகவும் வளர்க்கலாம், செடியாகவும் வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹைபிரிட்டா இருந்தாக்கா சின்ன செடியா வச்சு நம்ம பால்கனியில கூட வச்சு வளர்க்கலாம். அதுலயும் நெல்லிக்காய் நம்ம பார்க்கலாம், எப்படி நம்ம ஹார்வெஸ்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம நெல்லிக்காய் மரம் ஃப்ரெண்ட்ஸ், இது மர வகையான செடி. இது செடி வகைனா சின்ன சின்ன செடினாக்கா நம்ம வீட்டு உள்ள நிழல்ல வச்சு வளர்க்கலாம். இது மர வகையான செடி ஃப்ரெண்ட்ஸ். இது இதுக்கு நிறைய வெயில் தேவைப்படும். சூரிய ஒளியில வச்சாதான் இதுல நிறைய காய வைக்கும், சீக்கிரமாவும் பூ வரும். நம்ம நெல்லிக்காய் மரத்தை எத்தனையோ வகையா நம்ம பார்க்குறோம்னு சொன்னாக்கா, நாட்டு நெல்லி ஒன்று இருக்குது, ஹைபிரிட் நெல்லி ஒன்று இருக்குது, 3 அருநெல்லி ஒன்று இருக்குது, சிறிய நெல்லிக்காய் ஒன்று இருக்குது, பெரிய நெல்லிக்காய் ஒன்று இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிறது ஆம்லா பெரிய நெல்லிக்காய். இது கசப்பா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன நெல்லிக்காய் அருநெல்லி, அது தித்திப்பா இருக்கும் அந்த நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய் மரம் ஃப்ரெண்ட்ஸ், இது 2வது வருஷம். நான் போன வருஷம் வாங்கி வச்சேன். இதை வாங்கும்போது நீங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் காட்டுறேன். இவ்வளவு பெருசுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு இந்த நெல்லிக்காய் மரம். நான் வாங்கி இது ஃபர்ஸ்ட் சின்ன தொட்டியில தான் நான் வச்சிருந்தேன். வச்சு இப்போ இது இவ்வளவு பெருசு மரமா நிக்குது. 2வது வருஷத்துல 2 வருஷத்துல நெல்லிக்காய் வைக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ இது 2வது வருஷம் ஆயிருக்குது. நம்ம இது எத்தனையோ முறை நம்ம இதை கட் பண்ணி விட்டுருக்குறோம். இதுல இடையில இலையெல்லாம் பழுத்து கொட்டுச்சு. நான் நிறைய ப்ரூனிங் பண்ணியிருக்கிறேன் இந்த நெல்லிக்காய் மரத்துல. சின்னதுல இருந்து பெருசா இப்ப இவ்வளவு பெருசு நல்லா மரம் மாதிரி ஆயிருக்குது. பார்க்கலாம். இப்ப நவம்பர் நடக்குது. அடுத்த நவம்பருக்குள்ள இதுல நெல்லிக்காய் வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது 2வது வருஷம் 3வது வருஷத்துல தான் நெல்லிக்காய் வைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஊர்ல எல்லாம் பெரிய பெரிய மரமா இருந்தாதான் அதுல நெல்லிக்காய் வரேன்னு சொல்றாங்க. இது நம்ம பிளிப்கார்ட்ல வாங்கினது, ஆர்டர் பண்ணி வாங்கணும். நெல்லிக்காய் மரம் சின்ன மரமா தான் நான் வாங்கி வச்சேன். இவ்வளவு பெருசா இருக்குது இந்த நெல்லிக்காய் மரம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம எப்படி நம்ம உரம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட எல்லா செடிக்கும் நான் எப்படி உரம் கொடுக்கணும் அந்த மாதிரி தான் நெல்லிக்காய் மரத்துக்கும் கொடுக்குறேன். எல்லா செடிங்களுக்கும் மரங்களுக்கும் நான் என்ன உரம் கொடுக்குறேன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம வீட்டுல இருந்து வர கிச்சன் வேஸ்ட்ல இருந்து வர இந்த வர்மி கம்போஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உரமா கொடுக்குறேன். எருவா நம்ம போடுறோம், அப்புறமா மாட்டு தொழு உரம் போடுறோம், சாம்பல் போடுறோம். இதுதான் இந்த மாதிரி தான் நெல்லிக்காய் மரத்துக்கும் நம்ம உரம் கொடுக்கணும். அடுத்தது புளிச்ச மோர், அந்த வேஸ்டா வர அந்த சாப்பாடு, இதெல்லாம் நம்ம 3 நாள் 4 நாள் புளிக்க வச்சு அந்த தண்ணியை நம்ம பழைய செடிக்கு ஊத்துற தண்ணியோட கலந்து ஃபெர்டிலைசரா நம்ம இந்த நெல்லிக்காய் மரத்துக்கு நம்ம ஊத்துறோம் செடியா. இவ்வளோ நாள் நல்லா நம்ம ஊத்தின்னு வந்தோம், பார்த்துன்னு வந்திருக்கிறோம். இது கரெக்டா தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சமா தான் தண்ணி ஊத்துவேன். ரொம்பவும் ஈரமா இருக்கிறதுல ரொம்ப காஞ்சி போவும் நான் விடுறதில்ல. அப்படிதான் நம்ம நெல்லிக்காய் மரத்தை பார்த்துக்கிறோம். நெல்லிக்காய் மரத்துல நம்மளுக்கு நிறைய பயன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெல்லிக்காய் நம்ம கண்ணுக்கு நல்லது. ஃபர்ஸ்ட் நெல்லிக்காய் எதுக்கு நம்ம பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நெல்லிக்காய் சாப்பிட்றது நம்ம கண்ணுக்கு நல்லது. நெல்லிக்காய் மரத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜீவாமிர்தம் சொல்லிட்டு ஒரு ஃபெர்டிலைசர் வருது, அதை கொடுக்கணும்னு சொல்றாங்க. நான் ஜீவாமிர்தெல்லாம் கொடுக்கறது இல்லை. நான் கொடுக்கறது புளிச்ச மோர், மீன் அமிலம், அப்புறமா நம்ம
மீன் கழுவுற தண்ணி, மீன் அமிலம், இது மாதிரி தான் நான் இந்த செடிகள்லாம் ஊற்றுறேன். மேலே எடுத்துன்னு வந்து ஊற்றுவேன் நான், கேனில் எடுத்துன்னு வந்து. இதுவே நம்ம செடிக்கு போதுமானது தான். நம்ம முட்டை போடுறோம், அப்புறமா போன்மீல் வாங்கிட்டு வந்து அதுவும் நான் போடுறேன். வேப்ப முன்னாக்கு, நீம் கேக்கு வேப்ப முன்னாக்கு வாங்கிட்டு வந்து போடுறேன். நான் உங்ககிட்ட நிறைய முறை நம்ம செடிங்களுக்கெல்லாம் என்னென்ன உரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நான் கலந்து தான் நான் எல்லா செடிக்கும் கொடுக்குற மாதிரி. இந்த முருங்கை மரத்துக்கு, நெல்லிக்காய் மரத்துக்கு, கொய்யா மரத்துக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு கை 2 கை எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பேன் உரம் கொடுக்கும்போது. அப்படிதான் நம்ம உரம் கொடுக்குறோம். நெல்லிக்காய் வந்து நம்ம ஏர் பேக்காக யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தலைக்கு நம்ம வந்து செம்பருத்தி இலை, கொய்யா இலை, செம்பருத்தி பூ இதெல்லாம் நான் அரைச்சி மிக்சியில் அரைச்சி தலைக்கு போடும்போது, நெல்லிக்காவும் வாங்கிட்டு வந்து அதுவும் நான் போடுவேன் கூட சேர்த்து அரைச்சி. அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸும் பண்ணி கொடுப்போம், நம்ம ஜூஸும் குடிக்கலாம். ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காய். நம்ம வயிற்றுக்கும் நல்லது, கண்ணுக்கு நல்லது, தலைக்கு நல்லது. நம்ம எத்தனையோ முறை கட் பண்ணி விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போதான் காமிச்சேன் உங்ககிட்ட. இந்த கறிவேப்பிலை செடியை அவ்வளோ பெருசு தான் வாங்கணும், சின்ன செடியாக நெல்லிக்காய் மரம். இப்போ இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னா இந்த 2 வருஷத்துல நீங்க எப்படியும் நான் ஒரு 10 முறை கட் பண்ணி விட்டுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை ப்ரூனிங் பண்ணி விட்டுருப்பேன். இந்த கிளையெல்லாம் கிளை எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டு இப்போ மரமா நிக்குது. இது பார்க்கலாம். இது நெல்லிக்காய் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு நான் அது காட்டுவேன். அதுவும் ஒரு பெரிய இதுதான். நம்ம வீட்லயே நெல்லிக்காய் மரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நெல்லிக்காய் வந்துச்சுன்னா அது நான் உங்ககிட்ட நான் அதையும் காட்டுவேன். கொய்யாக்காய் மரம் வச்சிருந்தோம், கொய்யாக்காய் வரலன்னு சொல்லியிருந்தோம். கொய்யாக்காய் வந்துடுச்சு. நம்ம இப்போ எதிர்பார்க்கறது நெல்லிக்காவை. முருங்கை மரத்துக்கு சொல்லின்னு இருக்கிறோம், முருங்கைப்பூ எப்போ வரும்னு தெரியல. அது மாதிரி அடுத்தடுத்து நம்மளுக்கு ஒரு வரவு வந்துனே இருக்குது. எதிர்பார்க்குறோம், கண்டிப்பாக கிடைக்கும், வரும்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஒரு ஆர்வம், நம்பிக்கை. கண்டிப்பாக வரும், நெல்லிக்காவும் வைக்கும். எங்கள் மாமாலாம் சொல்கிறாங்க இந்த சின்ன மரத்துலலாம் நெல்லிக்காய் வராது, நெல்லிக்காய் வைக்காதுன்னு. நான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்குது, கண்டிப்பாக வைக்கும்னு சொல்லியிருக்கிறேன். இதுலேயும் கண்டிப்பாக நெல்லிக்காய் வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்ககிட்ட காட்டுவேன். இவ்வளோ நாள் நம்பிக்கை, வளர்ச்சி, முயற்சி, நான் கண்டிப்பாக தோற்று போக மாட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எத்தனை வருஷமா நெல்லிக்காய் எனக்கு பிடிக்கும். நெல்லிக்காய் ஊறுகாய் கூட போட்டு வச்சிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போல்லாம் நம்ம யூடியூப்லாம் ஆரம்பிக்கல, நெல்லிக்காய் ஊறுகாய் கூட நான் போட்டு வச்சிருக்கிறேன் பாட்டிலில். அது வந்து கடுகு எண்ணெய், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு தாளித்து வச்சிருக்கிறோம். நெல்லிக்காவை இட்லி குண்டானில் வேக வச்சுட்டு நிறைய பயன்படுத்தியிருக்கிறோம். நெல்லிக்காவை ஜூஸ் பண்ணியிருக்கிறோம், ஹேர் பேக்குக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். நெல்லிக்காய் வந்து ஆம்ல கேண்டி சக்கரை போட்டு காய வச்சு வைக்கிறாங்க, அதுவும் நம்ம சாப்பிடுவோம். நம்மக்கிட்ட பயன்படுறது நம்ம யூஸ் பண்ணுற பொருள் தான் நம்ம கார்டன்லேயே இருக்குது 99%. அதனால இன்னைக்கு நான் நெல்லிக்காய் பற்றி சொல்லலாம்னு சொல்லிட்டு நெல்லிக்காய் பற்றி நான் சொல்லின்னு இருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ பேர் இந்த மாதிரி நெல்லிக்காவை உங்கள் வீட்டில் மரமாக வச்சுருக்கிறீங்க, அதில் நெல்லிக்காய் வச்சுருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பண்ணால் சீக்கிரமாக நெல்லிக்காய் வரணும் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் செய்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களே எனக்கு நீங்கள் கமெண்ட்டாக சொல்லலாம். இந்த வாழை மரம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சின்ன தொட்டியில் வச்சுருந்தேன் நான். அதை எடுத்து இப்போ நம்ம பெரிய கேனில் வச்சுருக்குறோம். பார்க்கலாம், இது நம்ம வந்து வாழைக்காய் வரும், வாழைப்பழம் வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் இதை வைக்கல. வீட்டில் வந்து மாமா பூஜை பண்ணும்போது இலை தேவைப்படும், அந்த இலைக்காக நினச்சி நான் இதை வச்சுருக்கிறேன். பார்க்கலாம் இது என்ன நிலைமைக்கு எப்படி வருது, என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கிடைக்கும் போது பார்த்துக்கலாம். வாழை மரத்துலேயும் நிறைய நன்மைகள் இருக்குது, இதுலேயும் நம்ம பார்க்கலாம் என்னென்ன வருது கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம கார்டனில் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம எதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம், பேச போகிறோன்றது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.